ரொம்ப டேஸ்டா மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய கேரளா மலபார் சிப்ஸ் எப்படி பண்றாங்க அப்படின்றத எங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா பார்டருக்கே போய் வீடியோ எடுத்துக்கங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். மால்டீவ்ஸ்ல எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்தேன். அங்க இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்றத கொடுத்தேன். எங்க ஊர் பக்கத்துல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய மலபார் சிப்ஸுங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எங்க ஊர் பக்கத்துல தான் இருக்கு இந்த குமுளி அப்படின்ற ஒரு இடம். ஸோ இங்க மலபார் சிப்ஸ் ரொம்ப சூப்பரா போடுறாங்க. அதைத்தான் நீங்க பார்க்க போறீங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே கொடுக்க கால் பண்ணாங்க. வாங்க சிப்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கேரளால ரொம்ப ஃபேமஸான விஷயமே இந்த பனானா சிப்ஸ் தாங்க. ரோட்டு கடையில போகும்போது நிறைய பனானாவை குமிச்சு வச்சிருப்பாங்க. நேந்திரம் காயா இருக்கு. ஸோ அந்த காயத்தை எடுத்து சிப்ஸை போடுறாங்க. இங்கே போடக்கூடிய சிப்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குங்க. கோகோனட் ஆயில தான் பண்ணுவாங்க, ஃப்ரை பண்ணுவாங்க. ரொம்ப பெஸ்ட். அந்த தோலெல்லாம் சீச்சு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. குமுளிக்கும் எங்கள் ஊருக்கும் ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது. ஒரு 1 hour ட்ராவல்லாம் நான் சீக்கிரமே வந்துடுவேன். வரும்போது எல்லாமே இந்த சிப்ஸ் எல்லாம் பண்ணுறதை பார்க்குறதுக்காகவே நிறைய கூட்டங்கள் நிற்கும். ஏன்னா அந்த மாஸ்டர் பயங்கரமான கைவித்தைக்காராக இருப்பார், பயங்கரமாக பண்ணுவாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மாஸ்டர் எப்படி சிப்ஸ் போடுறாரு அப்படின்றத தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவர் அதை கண்டுக்கிறவே இல்லைங்க. அவரோட தொழிலில் ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப சூப்பராகவும் அந்த சிப்ஸை சீவனாக இருப்பாருங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சிப்ஸை எண்ணெய்க்குள்ள போட்டு ஃப்ரை பண்ணும்போது வரக்கூடிய வாசனை இருக்கு பார்த்தீங்களா? ஆஹா, ரொம்ப ஒரு சூப்பரான வாசனைங்க. இப்பயே சாப்பிடணும் போல இருந்துச்சு. கேரளா அப்படின்னாலே இந்த பனானா தாங்க ரொம்ப ஃபேமஸ். காயில தான் இந்த சிப்ஸ் பண்றாங்க. பழத்துல பாத்தீங்கன்னா நேந்திர பழம் பஜ்ஜி பண்ணுவாங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க அதுவும். மாஸ்டர் பார்த்தீங்கன்னா தன்னோட கை வண்ணத்து மூலமா இருக்கக்கூடிய எல்லா சிப்ஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒன்று ஆட் பண்ணாரு. என்னங்க ஆட் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். அது என்னன்னா, ஓ சால்ட்டு. அதுக்கப்புறம் தாங்க எனக்கு தெரியும் இதுல இப்படித்தான் நீங்க சால்ட் சேர்க்குறாங்க அப்படின்றது. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சிப்ஸை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேல கொஞ்சமா உப்பை நல்லா தூவி விடுவாங்க. அப்படித்தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா சால்ட்டை உள்ளேயே ஊத்துறாங்க. இது கேஸ் ஆனா டீசல்ல ஓடுதானா? இதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சாப்பிடணும் ரொம்ப ஆசை வந்துருச்சுங்க. ஸோ எப்போதான் எடுப்பீங்க, ரொம்ப நேரமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டேங்க. இன்னும் 10 நிமிஷம் நீ வெயிட் பண்ணு தம்பி, அப்பதான் ரொம்ப நல்லா ஃப்ரை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கும் பொழுது போகல. உடனே பின்னாடி இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் சுற்றி பார்த்தீங்க. அந்த கடைகள்ல எல்லா வகையான ஸ்பைசஸுமே இருந்துச்சுங்க. உங்களுக்கு ஸ்பைசஸ் எது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா குமுளி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வாங்க. இங்க நிறைய கடைகள் இருக்கு, எல்லா விதமான ஸ்பைசஸும் விற்கிறாங்க. அது மட்டும் இல்ல எல்லா வகையான சாக்லேட்ஸுமே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சு. நைட் நேரத்துல பார்க்கும்போது இந்த வியூ ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு.
ஒரு வழியாக எல்லா சிப்ஸுமே நல்லா ஃப்ரை பண்ணி சூப்பராக நல்லா பொன்னிறமாக எடுத்து தட்டில் போட்டாருங்க. பார்க்கவே செம்ம அட்ராக்டிவாக இருந்துச்சுங்க. இதிலேருந்து ஒரு 2 கிலோவாவது நான் வாங்கிட்டு போகணும்னு நினச்சேன். பட் வாங்கினது 1 கிலோ தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் குமுளிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இந்த ஸ்நாக்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இதோட பழத்தில் வச்சு போடுவாங்க. அது கேரளா போனாலேயும் செம்ம ஃபேமஸுங்க. ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்க. இதில் ஒரு 1 கிலோவாவது வாங்கி சாப்பிட்டு பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ஸ், இன்னைக்கான வீடியோஸில் கேரளா மலபார் சிப்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த குமுளியில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் சிறப்பான இடங்கள் இருந்துச்சுன்னா அங்கே போய் நான் வீடியோ பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. திஸ் இஸ் தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.